ஹலோ சோல்ஜர்ஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். சிஐஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன்லேருந்து ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருந்தது. 1161 வேகன்சிக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருந்தது. இப்போது அதுக்கான அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருச்சு. இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சிஸ் என்ன இருக்குது, வேகன்சி ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, இதில் தமிழ்நாட்டுக்கான வேகன்சியும் இருக்குது. அதாவது ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக வேகன்சி என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபிசிக்கலுக்கான ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நிறைய பேர் நான் பேசிகிட்டு இருக்கும் போதே கமெண்ட் செக்ஷனில் ஹைட் என்ன அப்படின்றத கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. நான் எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். புதுசாக ஒரு இந்த மாதிரி செலெக்ஷன் அட்டன் பண்ணல அப்படின்னா, புதுசாக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்றதையே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே செலெக்ஷனில் வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மார்ச் 5ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஆல் இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதோடைய பே லெவல் 3ல் வரும். அதாவது 21,700 பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும், 69,100 வரையும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பே மட்டும் தான். இதில் அலோன்ஸ், அதுக்கப்புறம் டிஏ, ஹெச்ஆர்ஏ கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் சேலரியே ஒரு 35,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் கம்மியாக தான் சொல்கிறேன், இதை விட அதிகமாக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சேலரியை பொறுத்து நீங்கள் எப்போவுமே வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் எப்போயுமே. ஓகேங்களா? இதுக்கான ஏஜ் வந்து 1/8/2025 அந்த டேட் படி தான் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1161. அதில் ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக வேகன்சிஸ் பிரிச்சிருக்காங்க. அது கேட்டகரி வைஸாக மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் சேர்த்தி. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த மாதிரி இந்த ஃபுல் வேகன்சியை நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு சில ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்துச்சுன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன வேகன்சி அப்படின்றதான் பார்க்கணும். நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன வேகன்சி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதில் நார்த் செக்டார், என்சிஆர் செக்டார், வெஸ்டர்ன் செக்டார், சென்ட்ரல் செக்டார், இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டேட்டை பிரிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு செக்டாராக வரும். சதர்ன் செக்டார் அப்படின்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி சென்டர் எல்லாமே வந்து சதர்ன் ரீஜன் வரும். ஸோ இதில் நம்ம சதர்ன் செக்டார் தான் நம்ம ரீஜனில் நம்ம தமிழ்நாடும் வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டுக்கு சேர்த்து தான் இந்த 83 வேகன்சி குக்குக்கு. ஓகேங்களா? இப்போ புரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டோடைய வேகன்சி தான் குக்குக்கு வந்து 83 வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடு இந்த சதர்ன் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த வேகன்சிஸ் மட்டும் தான் நம்ம வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? அந்த வேகன்சிக்கு தான் நம்ம எலிஜிபிள். அந்த வேகன்சி அண்ட் அதே மாதிரி அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய காம்படிஷனுக்கானது இதுதான் நமக்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? அவங்க தான் நமக்கான காம்படிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து அதே மாதிரி வேகன்சியும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டோட்டலாக சதர்ன் செக்டாரில் மட்டும் 22 வேகன்சி, மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 205 வேகன்சிஸ். ஓகேங்களா? 5 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ அந்த வேகன்சிக்கு நம்ம எலிஜிபிள் ஆக மாட்டோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களை ஹைட் டெஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே ஒரே ப்ராசஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே குவாலிஃபை ஆகிறவங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு போவீங்க. ரிட்டன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறவங்க அடுத்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா 100 ரூபி ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் அல்லனா சிபிடி மோடில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி வந்து எல்லாமே வந்து இப்போ சிபிடி வந்ததுனால சிபிடியில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்கில்டு ட்ரேட்ஸ், அன்ஸ்கில்டு ட்ரேட்ஸ்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அன்ஸ்கில்டு ட்ரேட்ஸ் வந்து ஸ்வீப்பர் தான். மீதி ஸ்கில்டு ட்ரேட்ஸ் எல்லாமே குக்கு, அதுக்கப்புறம் பார்பரு, அதுக்கப்புறம் கார்பெண்டர், மாலி, பெயிண்டர், சார்ஜ் மெக்கானிக், இது எல்லாமே வந்து ஸ்கில்டு ட்ரேட்ஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான்
ஸோ அதோடைய ஒர்க்கும் வந்து கரெக்டாக போகும். அதே மாதிரி இது எல்லாமே ஸ்கில்டு ட்ரெஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் பர்சனல் வில் பி ப்ரிஃபர்டு. ஸோ ஐடிஐ அண்ட் அதே மாதிரி 10th முடிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள். அன்ஸ்கில் ட்ரேட்ஸ் வந்து ஸ்வீப்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையும் 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் யூஆர் கேட்டகரி. ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரி. இதே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா இப்போது 18 வயசுலேருந்து 26 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் உங்களுக்கு ரன்னிங் இருக்கும். அந்த ரன்னிங்கில் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹைட் மெஷர் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட்க்கு 170 சென்டிமீட்டர் ஹைட் எல்லா கேட்டகரியும் இருந்தாகணும். யூஆராக இருக்கட்டும், எஃப்இயாக இருக்கட்டும், இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, 169 இருந்தால் கூட எலிஜிபிள் கிடையாது, 9.5 இருந்தால் கூட எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா, ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டில் வந்து எப்போயுமே வந்து நீங்கள் 168 இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட ஹைட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஹைட்டில் நீங்கள் ஃபிசிக்கல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைட்டில் போய்ட்டு நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே அதுக்கு ப்ரிப்பேராக இருங்க. நீங்கள் ஹைட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரிட்டன் எக்ஸாமில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுப்போம். பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஹைட்லேயா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல்லையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏதாவதுல வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட தப்பில் தான் நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கும். ஏன்னா அது எல்லாமே அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம அதுக்கான ஹைட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். செஸ்ட்டு பொறுத்த வரையும் நார்மல் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணால் 85 எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து செஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போவே அதுக்காக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து 157 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே போதுமானது தான். ஓகேங்களா, இதில் ஹைட்டில் வந்து எஸ்டி கேண்டிடேட் மட்டும் தான் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க 162.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ அதான் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்மியில் எப்படி மெடிக்கல் செக் பண்ணுவாங்களோ சேம் வைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்கான ப்ராசஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து அதெல்லாமே பார்க்காம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு ஹைட் 170 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. அதனால் ரிஜெக்ட் ஆகிட்டு நான் பார்க்கல அப்படின்றது சொல்கிறது நம்ம தப்பு. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஹைட் தான் அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. 175 ஹைட் வைக்க மாட்டாங்க, 165 வைக்க மாட்டாங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஹைட்டு தான் வந்து அங்கே வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அதுக்கான ரூல்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளை ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடியாக சதர்ன் செக்டாரில் என்னென்ன ஸ்டேட் வரும் அப்படின்றது. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீப், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து தான் சதர்ன் செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சதர்ன் செக்டாரில் கொடுத்துருக்க வேக்கன்சி தான் இந்த 5 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபி ஆன்லைனில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் தோஸ் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ்டி கேண்டிடேட் எக்ஸர்வீஸ் மேல் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் எக்ஸம்ப்ஷன் விமன் ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபீமேல் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் மேல் கேண்டிடேட். ஓகேங்களா, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 800 மீட்டர் ரேஸ் வந்து 4 minutes கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை ஹைட்டு வந்து மெஷர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஹைட் 630 கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம இந்த டைமிங்கில் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதில் குவாலிஃபை ஆகிறவங்க அடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ட்ரேட் டெஸ்ட்னால் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குக்கு அப்படின்னா குக்கு வந்து நீங்கள் குக்குன்னா என்ன சாப்பாடு செய்கிறவங்க அதில் வந்து குக்கு நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்களா அப்படின்றத நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி நாலேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா
டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா குக்கிங் ஆஃப் சப்பாத்தி, ரைஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, தால், சாம்பார், இட்லி, குக்கிங் ஆஃப் மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, கீர் இதெல்லாமே நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படிலான்ட்டு ஒரு டீமாக பிரித்து உங்களை குக் பண்ண சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் சிங்கிளாக குக் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்னென்ன போடணும், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போடணும் அப்படின்றதையும் கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ் மூலிமாவும் கேட்பாங்க. எப்படி வேணாலும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட் பற்றி ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அட்டன் பண்ணலை, எனக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்னென்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற ட்ரேடை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரையும் சேம் வைஸ் எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன சிலபஸோ அதே தான். 100 கொஷின்ஸ் தான். 2 hours டைம் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இதுதான் டாபிக். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது கம்ப்ளீட் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த அப்ளை பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் இதுதான். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். இதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற ஒரு வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அப்ளிகேஷன் நிறைய பேர் மிஸ்டேக் அப்ளை பண்ணிடுவீங்க. அது சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அது பெருசாக வந்து நீங்கள் உங்களுடைய செலெக்ஷனில் பாதிக்கும். அதனால் அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் PDF நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.